ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அ இன்னைக்கு ஒரு அருமையான தகவல் நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். என்னன்னு பார்க்குறீங்களா? அதாவது மனிதர்களுடைய இறப்பு இருக்கு பார்த்தீங்களா? அத 2 வகையா பிரிக்கலாம். நம்ம இயற்கையாவே மரணம் ஆவாங்கல்ல, அவங்களுடைய இறப்ப எந்த வகையிலயும் பிரிக்க முடியாது. ஆனா, செயற்கையா மரணம் ஆவாங்க பாருங்க. எப்படின்னா, ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கும். சடனா ஷாக் அடிச்ச உடனே அவங்க அந்த இடத்திலேயே இதாகி ஒரு அதிர்ச்சியில விழுந்துருவாங்க. பேச்சு மூச்சு இல்லாம போயிரும். அதே மாரி ஒரு நண்பர் பின்னாடி இருந்து ஒரு வேகத்துல தள்ளுறாரு. அவருக்கு அந்த ஒரு பதட்டம். அ சில நேரங்கள்ல குழந்தைகளே பேய் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படிம்பாங்க. அதுல பயப்படுவாங்க பார்த்தீங்களா? அவங்க பேச்சு மூச்சு இல்லாம போவாங்க பார்த்தீங்களா? இந்த மாரி சூழல் ஏற்படும்ல. அந்நியாரம் ஏற்படுற மரணங்கள 2 வகையா பிரிக்கலாம். அதுல முதல் வகை கிளினிக்கல் டெத். 2வது வகை பயாலஜிக்கல் டெத்தும்பாங்க. கிளினிக்கல் டெத்துங்கிறது ஒண்ணுமே கிடையாதுங்க. இதயம் அ மட்டும் செயலிழந்து போறது கிளினிக்கல் டெத். பயாலஜிக்கல் டெத்னா இதயத்தோட சேர்ந்து மூளையும் செயலற்று போகிறதுல அந்த ஒரு தருணத்த பயாலஜிக்கல் டெத்தும்பாங்க. ஆனா, இந்த மாரி அதிர்ச்சி மரணம் ஏற்படுது பார்த்தீங்களா? பேச்சு மூச்சு இல்லாம போறாங்க பார்த்தீங்களா? அவங்க கிளினிக்கல் டெத் கண்டிஷன்ல இருந்து பயாலஜிக்கல் டெத் கண்டிஷனுக்கு போறதுக்கு 3ல இருந்து 5 நிமிடங்கள் டைம் கிடைக்கும். அந்த டைம் கோல்டன் டைம்ன்னு சொல்லுவாங்க. கிளினிக்கல் டெத்ல இருக்கிற ஒரு நபர நம்ம பயாலஜிக்கல் டெத்துக்கு போக விடாம, நம்ம திரும்ப மறுஜீவித் பண்ணி அவருக்கு உயிர் குடுக்கலாம். அதுக்கான ஒரு அரிய ஒரு முறை தான் சிபிஆர். கார்டியோ பல்மோனரி ரெசுசிட்டேஷன்பாங்க. இந்த ஒரு முறை எல்லா நபருக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நம்ம தமிழ்நாட்டுல தேசிய பேரிடர் மீட்பு படை சார்பா பார்த்தீங்கன்னா, அங்கங்க கிளாஸ் எடுப்பாங்க. கம்யூனிட்டி அவேர்னஸ் புரோகிராம் எடுப்பாங்க. ஸ்கூல் சேஃப்டி புரோகிராம் எடுப்பாங்க. இந்த முறைய எல்லாருக்குமே கத்துக் குடுப்பாங்க. ஏன்னா, இது அப்பேற்பட்ட ஒரு முதலுதவி. இந்த முதலுதவிய எல்லாருமே கத்துக்கிடணுங்க. அப்படி என்ன செய்வாங்கன்னு பார்க்கிறீங்களா? பேச்சு மூச்சு இல்லாம சடனா விழுகிற ஒரு நபருக்கு அ ஃபர்ஸ்ட் அவர் இருக்கிறாரா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு அலாட் பண்ணுவாங்க. முதல்ல நீங்க ஒரு முதலுதவி செய்ய போறீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நீங்க 108 ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி, அவங்கள தெளிவான உங்க அட்ரஸ குடுத்தே ஆகணும். இப்ப நீங்க எந்த ஊரு? ராஜபாளையம்னா, ராஜபாளையம்னு மட்டும் சொல்லக்கூடாது. ராஜபாளையம், அ ஆவாரம்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு பர்ட்டிகுலர் பஞ்சு மார்க்கெட் அப்படிங்கிற பர்ட்டிகுலர் லொகேஷன சொல்லணும். அவங்க வர்ற வரையும் நீங்க முதலுதவிய குடுத்துட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு காரணத்துக்காக தான் தெளிவான ஒரு ஆ தகவலுடைய 108க்கு நீங்க ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் குடுக்கணும். உங்க நண்பரா இருக்கிறாங்க, அந்த இடத்துல வேற யாருமே இல்ல, பேச்சு மூச்சு இல்லாம போயிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நீங்க சிபிஆர் குடுக்குறதுக்கு யாருடைய கன்சென்ட் தேவையில்ல. நீங்களே ஒரு கன்சென்ட் அந்த இடத்துல. ஆனா, ஒரு பப்ளிக்குக்கு நீங்க இந்த மாரி சிபிஆர் குடுக்க போறீங்கன்னா, அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருப்பாங்களா, அவங்கட்ட நீங்க அனுமதி வாங்கி தான் இத நீங்க பண்ணணும். ஏன்னா சிபிஆர்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. தவறா நீங்க குடுத்தீங்கன்னா, விலா எலும்பு ரிப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது உடைஞ்சு இதயத்திலேயோ, நுரையீரல்லயோ பஞ்சர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது உதவி செய்ய போய் வேற வித உபத்திரமாவும் முடியும். அதனால இந்த விஷயத்த தெளிவா கத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க ஃபீல்டுல இறங்கலாங்க. எப்படின்னு பார்க்குறீங்களா? ஃபர்ஸ்ட்டு க ஒரு நபர் பேச்சு மூச்சு இல்லாம போயிட்டாரு. அவருக்கு நீங்க கன்சல்ட் பண்றீங்க. பக்கத்துல இருக்கிறவங்கட்ட. பெர்மிஷன் கிடைச்சாச்சு. நீங்க அதுக்கப்புறம் ஆ அவர அலாட் பண்றீங்க. அதாவது அவரு இருக்கிறாரா? பேச்சு மூச்சு இல்லாம உழுந்துட்டு நடிக்கிறாரா? அலாட் பண்றீங்க. "ஏய் இருக்கிறியா? இல்லையாப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அலாட் பண்றீங்க. அலாட் பண்ணிட்டீங்க. அப்பயும் அவர் எந்த விதமான ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு குடுக்கலன்னா, கழுத்து பகுதியில ஒரு பல்ஸ் இருக்குங்க. அந்த பல்ஸ நீங்க செக் பண்ணி பாருங்க. நம்ம அந்த மணிக்கட்டு இதெல்லாம் டாக்டர்ஸ் புடிச்சு பார்ப்பாங்கல்ல, அந்த மாரி கழுத்து பகுதியில ஒரு பல்ஸ் இருக்கு. அந்த பல்ஸ நீங்க செக் பண்ணி பாருங்க. அந்த பல்ஸும் ஆப்சென்ட்ல இருக்கா? நீங்க சிபிஆர டைரக்ட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா கோல்டன் டைம் 3ல இருந்து 5 நிமிஷம் தான். அதனால தான் நான் சொல்றேன். சிபிஆர் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சிபிஆர் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, எப்படி ஸ்டார்ட் பண்றது? அதாவது சிபிஆர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க முக்கியமா பார்க்க வேண்டிய ஒண்ணு இருக்கு. ஏர்வே. அதாவது நீங்க ரெஸ்க்யூ பிரீத் குடுக்குறதுக்கு போது ஏர்வே பிரச்சனை வரக்கூடாது. அதுக்காக நீங்க அவங்களுடைய வாயில நாக்கு பெரண்டு விழுந்திருக்கான்னு பார்க்கணும். பெரண்டு விழுந்திருந்தா நாக்க நீங்க நேரா எடுத்து விடணும். அப்பனா தான் நீங்க குடுக்குற பிரீத் டைரக்ட்டா லங்ஸ பம்ப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால ஏர்வே செக் பண்ணணும். அவங்கட்ட கம்யூனிகேஷன் நீங்க செக் பண்ணுவீங்க. பல்ஸ் பார்க்குறீங்க. இந்த 3 விஷயமும் பார்த்துட்டீங்க. எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்ல. சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணுங்க. 5 சைக்கிள் இருக்கு. 1 சைக்கிள் அதாவது சிபிஆர் எல்லா இடத்துலயும் குடுக்க முடியாது. ஒரே இடம் தான். நம்ம இந்த ஸ்டெர்னம்னு சொல்லிட்டு நெஞ்சில மேல ஒரு கடினமான பகுதி இருக்கும். அதாவது சோலோ பேக்ன்னு சொல்லுவாங்கல்ல. அதுக்கு மேல ஸ்டெர்னம்ங்கிற ஒரு ஜைபேட் ப்ராசஸ். அதுக்கு மேல
ஸ்டெர்னம்ங்கிற ஒரு பகுதி. அந்த பகுதியில உங்களுடைய மாஸ்டர் ஹேண்ட நீங்க இப்படி வைக்கிறீங்க. அதுக்கு மேல அடிஷனல் ஹேண்ட வச்சு நீங்க மொத்த ஷோல்டரோட தான் புஷ் பண்றீங்க. எல்போ வந்து பெண்ட் ஆகக்கூடாது. மொத்தமா அந்த இடத்துல வச்சு பஞ்ச் பண்றீங்க. ஒரு பஞ்ச் வந்துட்டு 2 இன்ச் ஆழத்துக்கு போணும். இது வந்து அடல்ட்டுக்கு, இன்ஃபான்ட்க்கு தனியா இருக்குது. சைல்டுக்கு தனியா இருக்கு. 3 வகையில வந்து பஞ்சிங் இருக்குது. ஆ நீங்க வந்து பஞ்ச் பண்றது 2 இன்ச்சுக்கு நீங்க வந்து பிரஸ் பண்ணுவீங்க. ஒரு சைக்கிள்க்கு வந்து 30 முறை நீங்க இந்த மாரி பஞ்ச் பண்ணணும். 2 முறை ரெஸ்டிவ் பிரீத் குடுக்கணும். ரெஸ்டிவ் பிரீத் குடுக்கும்போது நீங்க வந்து ஒரு விஷயத்த நோட் பண்ணணும். என்னன்னா ஹைஜீனிக் உங்களுடைய கர்ச்சீஃபோ இல்லன்னா வந்து ஏதாவது ஒரு டிஷ்யூ பேப்பரோ வச்சு வாயில வச்சு மவுத்த ஓப்பன் பண்ணி நீங்க நல்லா வந்து காத்த உள்ள விடணுங்க. நான் உங்களுடைய ஆக்ஸிஜன் மூலமா அவங்களுக்கு ஆக்ஸிஜன் வந்து ஹெல்ப் குடுக்கணும். அதான் ரெஸ்டிவ் பிரீத். நீங்க வந்து 30 முறை பஞ்ச் பண்றீங்க. பிரஸ் குடுக்குறீங்க. 2 முறை வந்துட்டு ரெஸ்டிவ் பிரீத் குடுக்குறீங்க. திரும்பவும் எந்த விதமான ரெஸ்பான்ஸ் வரலன்னா திரும்பவும் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. பஞ்ச் பண்றதுக்கு பிரஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றீங்க. அதுக்கப்புறம் 2 முறை ரெஸ்டிவ். இப்படியே 5 சைக்கிள் 5 முறை நீங்க பண்ணிட்டீங்கன்னா, ஒரு இது ஒரு டைம் வந்து முடிஞ்சிருச்சுங்க சிபிஆருக்கு. 5 முறை நீங்க இந்த மாரி பண்ணிட்டீங்கன்னா, ஒரு சிபிஆர் சைக்கிள் முடிஞ்சுச்சு. இந்த சிபிஆர் சைக்கிள் முடிஞ்சு அவர் எந்த விதமான ரெஸ்பான்ஸ் குடுக்கலன்னா, நீங்க 108க்கு கால் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா? அவங்க வர்ற வரைய நீங்க இந்த சைக்கிள கன்டின்யூ பண்ணிட்டே தாங்க இருக்கணும். இத கன்டின்யூ பண்ண அவங்களுடைய ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் எ வந்து மருத்துவ உதவி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க அந்த இடத்த விட்டு போணும். அவ்வளோதாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த விஷயத்த நீங்க ஆ நல்லா கத்துக்கிடணுங்க. ஏன்னா வந்துட்டு, நான் வந்து தியரியா சொல்லிட்டேன். பிராக்டிகலா வந்துட்டு நீங்க கத்துக்கிட வேண்டியது உங்க கையில இருக்குது. கத்துக்கோங்க. எந்த ஒரு நேரத்திலயும் நம்ம குடும்பத்துல உள்ள நபருக்கே தேவைப்படலாம். அது உங்களுக்கு உதவலாம். இந்த வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.